Hello everyone, this is Akram. 30 days English grammar course உடைய day 25 தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். என்னோட previous videos பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இன்னைக்கு நாம adverbs of place பத்தி படிக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி adverbsனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னோட previous videos வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோக்கு வந்து டைரக்டா புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்து இந்த இருக்குவாங்க. இல்லாட்டி வந்து கண்டிப்பா எதுவுமே புரியாது. எனவே தெரிஞ்சவங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த adverbs of place ஒரு இது எங்க நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு சொல்லும். நார்மலா adverbsனாலே மற்ற adjectivesயோ மற்ற adverbsயோ பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணும், கரெக்டா? பட் adverbs of place வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணாது. எந்த ஒரு adverbsயோ இல்ல adjectivesயோ பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணாது. புரியலையா? கீழே கொடுத்திருக்க எக்ஸாம்பிள பாருங்க. I'm going back to school in a month. இங்க இந்த back அப்படின்ற adverb of placeன்றது going அப்படின்ற verb வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுது. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தருது, எங்க நம்ம போறோம் அப்படின்றது, ரைட்டா? எங்க போறோம் உங்களுக்கு கேக்குறேன், திரும்ப ஸ்கூலுக்கு போறோம், ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த adverbs of place நார்மலா ஒரு மெயின் வெர்புக்கு அடுத்து தான் வரணும், இல்ல இன்னொரு இடத்துலயும் வரும். அது என்ன இடம்னா இவங்க தான் மெயின் அந்த வாக்கியத்திலே இவங்க வந்தாங்கன்னா அந்த வாக்கியமே டோட்டல் மீனிங் மாறிடும். அந்த மாதிரி ஒரு இது கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. கமென், இப்போ இங்க இன் அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து எடுத்துட்டு நான் வெறும் கம் அப்படின்னா என்ன அர்த்தம், வா அப்படின்னு அர்த்தம் மாறுமா? அதே கமென் அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள வா. அப்ப டோட்டல் மீனிங் மாதிரி தான் நான் சொன்னது பழிச்சிச்சா? அடுத்து Helen looked around trying to find a familiar face in the crowd. இந்த இடத்துல aroundன்ற adverbs of place looked அப்படின்ற மெயின் verb வந்து மாடிஃபை பண்ணுது. எங்க ஹெலன் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்ன ரெண்டு இடத்தையும் காமிச்சுனா எக்ஸாம்பிள் வச்சு. இப்போ ஒரு சில வார்த்தை where அப்படின்ற ஸ்பெல்லிங்ல வந்து முடிவாங்க. அவங்களும் ஒரு adverbs of place தான், சேர்ந்தவங்க தான். அது எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா எந்த வித ஸ்பெசிபிக் லொகேஷன் இல்ல டைரக்ஷன் இல்லாம ஒரு லொகேஷன் எக்ஸ்பிரஸ் பண்றோம்ல, அதுக்கு தான் அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். I couldn't find my cat anywhere. anywhere அப்படின்ற adverb of place வந்து இந்த இடத்துல ஒரு லொகேஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. பட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக் லொகேஷனோ இல்ல ஸ்பெசிபிக் டைரக்ஷனோ பார்த்தீங்கன்னா சொல்லல. அந்த மாதிரி சொல்றதுதான் இந்த மாதிரி வார்த்தைகள் வேர் அப்படின்றதுல முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு எண்டிங்ஸ் வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுவும் வந்து அந்த வேர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மூவ்மெண்ட் குறிப்பிட்ட ஒரு டைரக்ஷன் மூவ் ஆகிறது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு our dog likes to walk backwards. இங்க backwards அப்படின்ற adverbs of place இந்த டாகோட மூவ்மெண்ட் பத்தி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. என்ன இன்ஃபர்மேஷன், பின்னாடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வேர்போட மூவ்மெண்ட் பத்தி பேசுறோம். ஹியர்னு யூஸ் பண்ணா யார் அந்த வாக்கியத்தை சொல்றாங்களோ அவங்களுக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதே there அப்படின்னு சொல்லும் போது அந்த வாக்கியத்தை மறுபடியும் யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. கீழே ரெண்டு உதாரணம் வந்து கொடுத்திருக்கேன், அதை ரீட் பண்ணுவோம். You can't hang your coat here. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்க கோட்டை இங்க தொங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், நீங்களோ இல்ல நானோ ஹேங்கருக்கு பக்கத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ரைட்டா? நெக்ஸ்ட் and you can put your shoes there. உங்க ஷூஸை அங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப மறுபடியும் நீங்களோ இல்ல நானோ ஷூஸ் ரேக்குக்கு தூரத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது பக்கத்துல வந்து நம்ம நிக்கல ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஷூ ரேக் அப்படின்னா அது செப்பல் ஸ்டாண்ட் அர்த்தம். நோட் பண்ணுங்க, ஹியர் மற்றும் தேர் பக்கத்துல ப்ரெபோசிஷன் சேர்ந்து வந்தாங்கன்னா அது ஒரு அட்வர்பியல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு வந்து மீனிங் இருக்கோ இல்லையோ பட் ஸ்டில் நம்ம வந்து அதை பயன்படுத்துவோம். கீழே ரெண்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. Could you come over here? இங்க கொஞ்சம் வரீங்களா? அப்போ இந்த இடத்துல ஓவர் அப்படின்றது ஒரு ப்ரெபோசிஷன், ஹியர் அப்படின்றது ஒரு adverb. adverb plus preposition ரெண்டும் சேரும்போது அது adverbial phrase அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருது. நெக்ஸ்ட் what are you doing up there? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மறுபடியும் அதேதான், up அப்படின்றது ஒரு preposition, there அப்படின்றது ஒரு adverb. சோ இன்னொரு adverbial phrase. இந்த here and thereல இன்னொரு லெசன் இருக்கு, அதை படிப்போம். அது என்னன்னா ஒரு வாக்கியத்துல எக்ஸ்பிளனேஷன் ஆர் எம்பசைஸ் பண்றதுக்கு உதவும். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நவுன் வந்து சப்ஜெக்டா இருந்தா இல்ல ஒரு ப்ரோனவுன் சப்ஜெக்டா இருந்தா இந்த here and there verb-க்கு இல்ல சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வருவாங்க. கன்ஃபியூஸ் ஆகுதா? எக்ஸாம்பிள் பாருங்க, கிளியர் ஆயிரும். Here comes the train. ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு நார்மலா சொல்றதை விட தோ ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் போடுறோம். There it is. அப்ப இதுக்கு தமிழ் எப்படி வரும் கெஸ் பண்ணுங்க. அதோ இருக்கு. இப்ப நம்ம என்ன படிச்சோம் அப்படின்றத கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, adverbs of place வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒரு இது நடந்துச்சு அப்படின்றத நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்.
இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வாக்கியம் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மாடிஃபை பண்ணணும். ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வெர்புக்கு அடுத்து தான் வரணும். சப்போஸ் வாக்கியத்துக்கு அப்புறம் வந்தாங்கன்னா அது அவங்க மாடிஃபை பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். Close when the door you have to go. இப்போ என்ன ஆகும்? Close the door when you go out. இந்த address of place வந்து பார்த்தா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் எங்க அப்படின்னா ஒரு லொகேஷன் வந்து பார்த்தா எந்த ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷனோ இல்ல டைரக்ஷனோ வந்து நம்ம கொடுக்காம ஒரு லொகேஷன் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி வேர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ரிவைஸ் பண்ணுங்க. I want to go anywhere, nowhere, somewhere nice for our anniversary. I want to go somewhere nice for our anniversary. Address of place வந்து பார்த்தா சேர்ந்து வர்ற வேர்ட்ஸ் அப்படின்றது ஒரு மூவ்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் வந்து மூவ் ஆயிட்டு இருக்க அந்த எக்ஸ்பிரஸ் அந்த மூவ்மெண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. The air balloon drifted up. The air balloon drifted upwards. ஞாபகம் வச்சுக்கோங்க, here and there இவங்க பக்கத்துல preposition combined வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு adverbial phrase ஆ மாறுவாங்க. I wonder how little Tom managed to get under there. அப்ப இந்த under there அப்படின்றது ஒரு adverbial phrase. அடுத்து here and there அப்படின்றது ஒரு வாக்கியத்தை தொடக்கத்துல நம்ம போடுவோம். எதுக்குன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு இல்ல ஒரு எம்பசைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கியத்துல ஏற்படுத்துறதுக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்து நம்ம வேர்புக்கு முன்னாடி போடுவோம். எப்போனா ஒரு நவுன் சப்ஜெக்டா இருக்கும்போது இல்ல ஒரு ப்ரோனவுன் சப்ஜெக்டா இருக்கும்போது அதுக்கு முன்னாடி போடுவோம். Here the cake to come, happy birthday. Here comes the cake, happy birthday. There you to be, I've been looking for you. There you are, I've been looking for you. இப்போ address of place யூஸ் பண்ணி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். நான் ரீட் பண்ணும்போது நீங்க நல்லா கவனிச்சு லிசன் பண்ணுங்க. அப்பதான் ரியல் லைஃப் கான்வர்சேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் நான் முடிச்சிட்டேன்னா எல்லாமே புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது குறிப்பா வந்து கிராமர். அப்புறம் வந்து நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் சொத்தமா சொல்லி பாருங்க. Mike, have you seen my phone anywhere? I can't seem to find it. Try looking over there. I think you were sitting there last time. I've already tried looking there. Maybe I left it somewhere outside when I went shopping. I don't think you even took it with you. Wait, I can simply call you. Ring ring. There it is. ஓனா பிராக்டிஸ் பண்றதுக்கான டைம் வந்துச்சு. இப்போ நீங்க வந்து சென்டென்சஸ் ரீட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்ல வந்து எந்த வார்த்தையில வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா வரும், எந்த வகையான ஆட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆகும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணி எழுதணும். ஈஸ்ட் வேர்ட்ஸா, வேர், தேரா, நியர்பையா, ஹோம் வேர்ட்ஸா இல்ல நோ வேர் அப்படின்றத. A. After working the whole day straight, we had a dash. B. I have dashed to go. I lost everything. C. We wanted to build a small park. Dash, but we lacked the funds. D. The ship sailed. Dash. E. Put the bags. Dash, we can unpack them later. இப்போ அப்ரோப்ரியேட்டான வேர்டோ இல்ல ஃப்ரேஸோ வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணணும். A. Mary turned over or backwards and went back to sleep. இந்த வார்த்தை கரெக்டா வரும். B. There was a small lake outside or abroad. C. Is there everywhere or anywhere? I can find a perfect cup of coffee. D. Could he come over nearby or here? E. Here the birthday girl comes or comes the birthday girl. Answers check பண்றதுக்கான நேரம் வந்துச்சு இப்போ. A. After working the whole day straight, we headed homewards. B. I have nowhere to go. I lost everything. C. We wanted to build a small park nearby, but we lacked the funds. D.
The ship sailed eastwards. E. Put the bags there. We can unpack them later. A. Mary turned over and bent back to sleep. B. There was a small lake outside. C. Is there anywhere I can find a perfect cup of coffee? D. Could he come over here? E. Here comes the birthday girl. Day 25 lesson வந்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் பயணிச்சா பத்தாது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம Day 26 பார்க்கலாம். Thanks for watching.